Hello everyone, welcome to Banu Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சுறா புட்டு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபிங்க இது. இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த தாய்மார்களுக்கு இந்த சுறா புட்டை செஞ்சு கொடுங்க. தாய்ப்பால் வந்து அதிகமா சுரக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த சுறா புட்டு செய்யறதுக்கு நம்ம பேபி ஷாருக்கு தாங்க எடுக்கணும். பால் சுறான்னு சொல்லுவாங்க. அந்த சுறா தான் எடுக்கணும். சின்னதா இருக்கணுங்க. பெரிய சுறா எடுக்காதீங்க. சின்னதா அந்த பேபி ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கோங்க. அதோடைய தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடான பிறகு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம எடுத்து வச்சிருந்த மீன் துண்டுகளை இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோங்க. இந்த சுறா வந்து மேல இருக்கிற தோலை நம்ம எடுத்துடலாங்க. சப்போஸ் நீங்க தோலோட கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல. அந்த தோலை நம்ம எடுத்துடணுங்க. நம்ம கொதிக்க வச்சு அந்த தோலை நம்ம எடுத்துடணும். பாருங்க, இப்ப இதை வடிகட்டி ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு நாம இதை கையால பிச்சு பிச்சு இந்த மாதிரி போட்டுருங்க. இது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா ரொம்ப சூடா இருக்கும். நமக்கு வெறும் சதை மட்டும்தாங்க வேணும். அதோடைய முள்ளை வந்து தூர போட்டுருங்க. சப்போஸ் நீங்க தோலோட வேக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தோலையும் சேர்க்க கூடாதுங்க. அந்த தோலையும் தூர போட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சு பிச்சு இந்த மாதிரி போட்டுருங்க. வெறும் சதை மட்டும்தாங்க வேணும். இந்த முள்ளை தூர போட்டு இந்த சதையை வச்சுதாங்க நம்ம புட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டுங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். 10ல இருந்து 15 பல் பூண்டை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு தாங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாவை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான சூட்டுல ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கோங்க. இந்த புட்டுல பாத்தீங்கன்னா பூண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்துக்கணுங்க. பூண்டு வந்து நமக்கு தாய்ப்பால்லாம் சுரக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பாருங்க, நல்லா வதக்கின பிறகு இதுல 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது 1ல இருந்து 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து பிங்க் நிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. இந்த சுறா புட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த தாய்மார்களுக்கு ஒரு நல்ல ரெசிபின்னே இதை சொல்லலாங்க. தாய்ப்பால் வந்து அதிகமா சுரக்கும். இந்த சுறா புட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். சப்போஸ் பிரெக்னென்ட்ல இருக்கீங்கன்னா அவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல மெர்க்குரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு வெங்காயத்தை. இப்போ நாம இதுல எடுத்து வச்சிருந்த மீனை இதுல சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. ஹை ஃப்ளேம்லயே வச்சு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் இதை ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்ப நீங்க சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. 1 நிமிஷம் இதை நல்லா இப்படியே வதக்குங்க. மீன் வந்து குக் ஆகுறதுக்கு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துலயே குக் ஆயிடுங்க. பாருங்க, இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நாம இதை மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வச்சிடலாங்க. இது 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும்ங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இதுல கடைசியா நாம வந்து மிளகுத்தூள் காரம் தாங்க சேர்க்க போறோம். ஒரு 1ல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து நியூ மாம்ஸ்க்கு கொடுக்க போறோம். ஸோ ரொம்ப காரமாலாம் நம்ம கொடுக்க கூடாதுன்றதுனால வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மூடிய போட்டு லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷம் வச்சிருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்க, நல்லா அந்த மிளகுத்தூள் காரம், மிளகாயோட காரம், பூண்டு எல்லாமே சேர்த்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு
புதுசா இருக்கிற தாய்மார்களுக்கு இத குடுத்து பாருங்க. அவங்களுக்கு ஷூரா இது ஒரு ரெசிபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.